நமஸ்காரம். வெல்கம் டு சாரதா சமையல். நான் சாரதா. இன்றைக்கி சாரதா சமையல் நம்ம பார்க்க போகிறது தஞ்சாவூர் ஸ்பெஷல் நீர் உருண்டை அப்படின்வாங்க, இல்லாட்டி இதை உப்பு உருண்டை அப்படின்னு சொல்லுவோம், இல்லாட்டி உப்பு கொழுக்கட்டை அப்படின்லாம். இதை தெலுங்கில் வந்து இதை உன்றாண்டு அப்படின்னு சொல்லுவோம். எதுவாக இருந்தாலும் இது வந்து ரொம்ப நல்ல ஸ்நாக் ஐட்டமாகவும் இதை வந்து சாப்பிட்லாம். இல்லாட்டி இது வந்து விநாயகர் சதுர்த்தி அப்போ நைவேத்தியத்துக்கு கூட நம்ம இதை பண்ணலாம். இது பண்ணுறது ரொம்ப ஈஸி. வீட்டில் இருக்கிற ஐட்டம் வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம். இதில் வந்து நைவேத்தியம் பண்ணுறதா இருந்தால் நம்ம வந்து இதுக்கு வந்து பச்சரிசி மாவோ இல்லாட்டி பச்சரிசி யூஸ் பண்ணி பண்ணணும், இல்லாட்டி புழுங்கல் அரிசி கூட வச்சு நம்ம பண்ணலாம். வாங்க அதுக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம். நீர் உருண்டை இல்லாட்டி உப்பு உருண்டை பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள்: நான் வந்து பச்சரிசி மாவு எடுத்துருக்கிறேன். இது கடையில் வாங்கின மாவு தான். 2 கப்பு எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து ஒரு மூடி தேங்காய், ஃப்ரெஷ்ஷாக உடைச்ச தேங்காய் எடுத்து நான் வந்து மிக்சியில் இதை மாதிரி அரைச்சி எடுத்துருக்கேன். தேங்காய் நிறைய போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இதுக்கு வந்து தேங்காய் போட்டால் தேங்காய் எண்ணெயில் பண்ணால் அது வந்து இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் வெங்காயப்பொடி, ஒரே ஒரு காஞ்ச மிளகாய், 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் கடுகு, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு நான் வந்து ஊற வச்சுருக்கேன். அது ரொம்ப நல்லாயிருக்கும் நடுவில் வந்து சாப்பிடும்போது. அப்புறம் கருவேப்பிலை. வாங்க இப்போ அது பண்ணுறது எப்படின்னு நம்ம நீர் உருண்டை உப்பு உருண்டை பண்ணுறதுக்கு நான் ஒரு வாணலி போட்டிருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் விடுறேன். முதல்ல ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் கட் பண்ணியிருக்கேன், அதை போட்டுடலாம். கடுகு, சீரகம், உளுத்தம்பருப்பு. கடுகு வெடிச்சிட்டு உளுத்தம்பருப்பு வந்து கலர் மாறிட்டு இந்த ஸ்டேஜில் கருவேப்பிலை அழகே கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுருங்க. கடலைப்பருப்பு ஊற வச்சது 1 டேபிள் ஸ்பூன், அதையும் போட்டுருங்க. ஃப்ரெஷ் தேங்காய் இருந்தால் நான் இப்போ தான் உடச்சி இதை மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன். டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து இந்த உப்பு உருண்டை சாஃப்டாகவும் இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். அதுக்காக தான் தேங்காய் கொஞ்சம் நிறைய சேர்க்கணும். ரெண்டு கப்பு அரிசி மாவு எடுத்துருக்கேன். அதுக்கு 3 கப்பு தண்ணி விடணும். 1க்கு 1 அளவு. இது கொஞ்சம் கொதிக்கட்டும். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன். நான் இப்போ வந்து அரிசி மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இது கொதி வர ஆரம்பிச்சிடுது. இதை சேர்க்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக. ஸ்டவ் சின்னது பண்ணிக்கலாம். ஒரு அரிசி மாவுக்கு 1 தண்ணி கரெக்டாக இருக்கும். இந்த மாவு ரெடியாக எடுத்தாலும் செக் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக எண்ணெயோ இல்லாட்டி தண்ணி எடுத்துட்டு இந்த மாவு எடுத்து இதை மாதிரி பண்ணால் உருட்டை வரணும். இது கரெக்டான பதம். இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது கொஞ்சம் ஆறட்டும். ஆறின உடனே நம்மளுக்கு தேவையான சைஸில் உருண்டை பிடிச்சிடலாம். கொஞ்சம் லைட்டாக சூடாக இருக்கும்போதே நம்ம உருண்டை பிடிச்சிடலாம். இதை வந்து நம்ம ஆவியில் வைக்கணும். அதுக்காக நான் ஒரு பாத்திரத்தில் துணி போட்டு வச்சுருக்கேன். இதே மாதிரி எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சிட்டு அப்புறம் நம்ம ஆவியில் வேக வைக்கலாம். எல்லா மாவையும் இந்த மாதிரி உருட்டி கொண்டு வந்துட்டேன். இந்த பக்கம் தண்ணி வச்சுருக்கேன், நல்லா கொதிக்கிறது. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம உருட்டி வச்ச இருந்த நீர் உருண்டை வச்சுட்டு மூடிடலாம். ஒரு 8 நிமிஷம் வரைக்கும் இதை வேக விடலாம். 8 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். 8 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நல்லா ஆவி வருது, நல்லா ஸ்டீம் வெளியே வந்திருக்கு. இது நல்லா வெந்திருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். வெந்துடுத்து. இப்போ இதை ஒன்றா எடுத்து டிஸ்பிளேவில் வச்சிடலாம். இப்போ இதை டிஸ்பிளே பண்ணிடலாம். நல்லா சுட சுட
இந்த உப்பு உருண்டை நீர் உருண்டை வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அது எல்லாமே ரொம்ப கார சாரம் இல்லாமல் ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்காய் நிறைய போட்டிருக்கோம், அதனால் ரொம்ப மைல்டு டேஸ்ட்டோடு இருக்கும். இதுக்கு வந்து நல்ல காரசாரமான சட்னி, தேங்காய் சட்னி எடுத்துக்கலாம், இல்லாட்டி தக்காளி சட்னி, பூண்டு சட்னி எது வேணால். ஆனால் நாங்கள் வந்து இன்றைக்கி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக எடுத்துக்க போகிறோம். இன்றைக்கி இந்த மாவடையில் இருக்கிற ஜூஸ் இருக்கு இல்லையா, அதை வச்சு தான் நாங்கள் சாப்பிட போகிறோம். இது வந்து ஒரு ரொம்ப நல்ல காம்பினேஷன், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த உருண்டை கூட பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு. கடலைப்பருப்பு போட்டது நம்ம சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இதை வந்து எங்கள் வீட்டு மாவடு வந்து கொஞ்சம் இந்த ஜூஸ் ஆவக்காய் ஜூஸ் மாதிரி நல்லா திக்காக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். நாங்கள் இதோட காம்பினேஷனில் தான் இன்றைக்கி சாப்பிட போகிறோம். இந்த நீர் உருண்டை வந்து சூடாக இருக்கும்போது சாப்பிட்டாவும் ரொம்ப நல்லாயிருக்கும், ஆறின பிறகும் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ஈவன் பசங்களுக்கு வந்து லஞ்ச் பாக்ஸில் கூட கொடுத்து அனுப்பினா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் இந்த நீர் உருண்டை உப்பு உருண்டை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு சொல்லிட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். சாரதா சமையலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அழுத்துங்க. நான் வீடியோ போடும்போதெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். இன்னொரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.